Hey, what's up guys, welcome back to my channel. It's Edit Neurals. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இந்த மாதிரி Instagram stories எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Let's begin. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்ணுறேனோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களோட பிக்கை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஆரோ மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு ஸ்டோரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டாப்பில் ட்ராயிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே இங்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ண பிக்கில் என்ன கலர் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சூஸ் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் அப்பியர் ஆகிடும். தென் ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவோட சைஸை கம்மி பண்ணிட்டு கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் கீபோர்டில் ஃபுல் ஸ்டாப் ஆப்ஷன் இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும், அதில் 5th ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டாப்பில் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் போஸ்ட்லேயே என்ன கலர் ரொம்ப டார்க்காக இருக்கோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சைஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். அண்ட் தென் அதை லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஒன்று க்ரியேட் பண்ண மாதிரி இன்னொன்று க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் அகெயின் இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டாட் வச்சுட்டு தென் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணோம், இந்த தடவை பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி ரெண்டு சைட்லுமே 2 ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை இப்போ சென்டராக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. தென் இப்போ பர்ஃபெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ லைட்டாக ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே போதும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு நிறைய டெக்ஸ்டைல் இருக்கும், அதில் 4th ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எதாவது டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஓஓடிடின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் டைப் பண்ணதை கேப்ஸில் சேஞ்ச் பண்ணால் இன்னும் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தென் அதை ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடுக்கு நம்ம டெக்ஸ்ட் வேணும். ஸோ அகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டைப் பண்ணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அண்ட் மொபைலில் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் அகைன் நம்ம ப்ளூ கலரே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது ஓரளவு ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக இருக்கும். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் இப்போ செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கலர் சூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் கலர் அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. சம்டைம் இதை மாதிரி டெக்ஸ்ட்டோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா அகைன் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டுக்கு அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். வீக்லி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.